ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு வீட்லயுமே வந்து எம்ஜிஆர் ஐயா ஃபோட்டோ தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவரு கொண்டு வந்த திட்டங்கள், அவர் பண்ண புரட்சி, மக்களுக்காக குரல் குடுத்தாரு. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஃபோட்டோ ஏன் வச்சு கும்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மக்களுக்கு தேவையான குறைகள் வந்து எல்லாமே இறங்கி கேட்காமலேயே தெரிஞ்சுக்கிட்டு, அவர் நேரடியா போய் சந்திச்சு, அந்த குறைகள் எல்லாமே தீர்த்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாரி ஒரு புரட்சி நாங்க வந்து பார்க்கணும். எம்ஜிஆர் ஐயாவ பார்க்கலனாலும், இந்த மாரி ஒரு புரட்சி நாங்க திருப்பி நாங்க பார்க்கணும். அவர் கொண்டு வந்த திட்டங்கள நாங்க திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா, ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுக்காக தான் நம்ம தளபதி விஜய் அண்ணன் வந்து இறங்கியிருக்காரு. அவர் முன் போவதா, இல்ல பின் தங்குவதா அப்படின்றது மக்களாகிய நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். வரப்போற 2026ல உமது ஓட்டு, உன் உரிமை 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு, தன்னோட குடும்பத்தை விட்டு மக்களுக்காக போராட வந்திருக்காரு. நம்ம என்னைக்குமே அவர வந்து கைவிடக்கூடாது. வரப்போற 2026ல ஒரு புது நாட்ட நம்ம வந்து காண்போம். நன்றி, வணக்கம். தாவேக்கா.